யூரோப்ல வார் போயிட்டு இருக்கனால வந்து நிறைய ஏர்லைன்ஸ் வந்து முன்னெச்சரிக்கையாவே வந்து ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ரூட் ஸ்பேஸையுமே வந்து டைரக்டா ரூட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால எல்லாரோட ஃபிளைட்ஸுமே வந்து டிலே ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ சொந்த ஊருக்கு போக முடியாம நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்ஸ்லேயே வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட எல்லா கேள்வியுமே மனசுல இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ லேக்ஸ் வந்து கொடுத்து டிராவல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க டிராவல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கான்ஃபிளிக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு வந்து கிளைம் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா, அதாவது ஃபிளைட் கேன்சல் ஆகுறது இல்ல ஏர்போர்ட் க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து ஃபிளைட் டிலே ஆயிருச்சு அப்படின்னா இது எக்ஸ்பென்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வேர்ல்டுல நடக்கிற வார் சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அஃபிஷியலா வந்து வார் அனௌன்ஸ் பண்ணாலும் இல்ல அந்த வார்ல வந்து டைரக்டா டேமேஜ் ஆனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பொறுப்பு ஏத்துக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது இந்த வார்னால ஏற்பட்ட பல லாஸ்னாலும் சரி எந்த ஒரு டேமேஜ்னாலும் சரி பல பாலிசிஸ் எடுத்திருந்தாலும் அது வந்து கிளைம்ல வந்து ரிஜெக்ட் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து ஃபிளைட் கேன்சல் ஆகுது இல்ல ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகுறதுனால டிலே ஆகுது, ஏர் ஸ்பேசஸ் சடனா வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனினால கிளைம் பண்ண முடியும். அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வார்னால ஏற்பட்ட டேமேஜஸ்க்குலாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ மெடிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து எந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏர்போர்ட் கனெக்ட், அதாவது ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னாலும் இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸ் சில நேரம் வந்து ஹெல்த்ல கூட வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து அது வந்து பர்சனலா நம்மளோட பாடியில ஏதாவது ஏற்கனவே இருந்த நோய் இதனால ஏதாவது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இல்ல எமர்ஜென்சி எவாலுவேஷன் இன்சூரன்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ ஏர்போர்ட்ல ஏதாவது ஒரு இன்ஜுரி நடக்குது அப்படின்னாலும் அது வந்து வாரால டைரக்டா வந்து அஃபெக்ட் ஆச்சு, டைரக்டா வார்னால டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த கிளைமே வந்து அக்செப்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ டைரக்டா போர்னால ஏதாவது அசம்பாவிதமோ ஏதாவது டேமேஜ் அப்படின்னாலும் அதுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பர்சனல் ப்ராப்ளம் பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆனாலோ இல்ல நம்மளோட பாடியில ஏதாவது ஒரு நோய் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால மட்டும் இதெல்லாம் இந்த கவரேஜ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும், இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நீங்க அதை எப்போ வாங்குனீங்க அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதாவது பாலிசிக்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த மூணுமே வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கலான டைம்ல நீங்க எடுத்திருந்தீங்களா இல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்களா அப்படின்றதை நீங்க செக் பண்ணணும். இப்போ எடுத்தாலுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஏர்போர்ட்ல இருக்கீங்க, ஸோ இப்போ எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும், பாலிசி வேணும், நான் இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பாலிசி வந்து அக்செப்ட் ஆகாது. இந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்து பாலிசி வந்து போட்டிருக்கணும். ஸோ அந்த பாலிசிக்கு மட்டும்தான் இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்போ வாங்குனீங்க அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வார் சிச்சுவேஷனுக்கு முன்னாடியா இல்ல இப்போவா, அப்படி நீங்க முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிக்கல்ல வந்து நீங்க உங்களுக்கு பாடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குனாலுமே நீங்க கிளைம் பண்ண முடியும். ஆனா வார்னால டைரக்டா நீங்க டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதனால கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பாலிசி ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜியோபாலிட்டிக்கல் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் இல்ல டிராவல் இன்சூரன்ஸ் ரூலையும் நல்லா செக் பண்ணிட்டு போறது தான் கொஞ்சம் கரெக்டான ப்ரொசீஜரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிராவல் இன்சூரன்ஸ்ல என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாலிசி எப்போ வாங்குனீங்க அப்படின்றத நீங்க கட்டாயம் செக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டிராவல் டிலே ரூல், அதாவது வந்து ஃப்ளைட் வந்து 6 மணியோ இல்ல 8 மணியோ இல்ல 12 மணி நேரம் டிலே ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரிப் கேன்சலேஷன் நடந்தாலும் உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்கும். அதாவது வந்து உங்களோட ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிருச்சு, ஃப்ளைட் டிக்கெட் லாஸ் ஆயிருச்சு, ஹோட்டல் புக்கிங் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் காம்பன்சேஷன் நம்ம வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஃப்ளைட் டிலே ஆச்சு அப்படின்னால நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிக்கல் கவரேஜ்லயுமே ஏர்போர்ட்ல நடக்கிற ஆக்சிடென்ட், அதே மாதிரி நோய், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஸோ லக்கேஜ் தொலைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அது மூலியமா காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாஸ்போர்ட் லாஸ் ஆனாலும் வந்து டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ப்ராசஸ் எக்ஸ்பென்சிவ்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி வார்
கான்ஃப்ளிக்ட் ரூல்ல வந்து எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, அதாவது அஃபிஷியலா போர் அனௌன்ஸ் பண்ணாலோ, இல்ல வந்து இந்த மாதிரி ராணுவ மோதல், பயங்கரவாத தாக்குதல் இதனால ஏற்பட்ட லாஸ்னாலயோ, டேமேஜ்னாலயோ நம்மள வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பொறுப்பேற்காது அப்படின்ற மாரி மொத்தமாவே சொல்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பாடியில முன்னாடியே வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ரிலேட்டடாலாம் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து நம்ம எப்போ வந்து பாலிசி போட்டிருக்கோம், அதாவது கான்ஃப்ளிக்ட் முன்னாடியா பின்னாடியா அதை செக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தீங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுவும் டிராவல் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ளூர்ல மட்டும் டிராவல் போக மாட்டோம். ஸோ வெளிநாடுகள் இந்த மாதிரி ட்ரிப் போகிறப்ப வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஈடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.